அந்தர் பல்டி அடித்து புகழேந்தி கதறிய ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்மளுடைய எஸ்எம் செய்திகள் பழைய சேனல் கிடையாது. அதனால தான் இப்போ புதுசாக நம்ம அதே நேமில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். மறக்காமல் உங்களுடைய ஆதரவுகளை கண்டிப்பாக கொடுங்க நண்பா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைகளை பூராமே ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் ஒரு வழியா போச்சு அப்படின்னா 2026 கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட வேலைகள், அதாவது ஆலோசனை கூட்டங்கள் முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் உடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு தற்போது எந்த விதமான ஆதரவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுலேயுமே குறிப்பாக புகழேந்தி, வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், கூபா கிருஷ்ணன் இந்த மாதிரி நபர்கள் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தற்போது அவர்கள் பூராமே புதிய அணியை உருவாக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் வைத்தியலிங்கம் மட்டும்தான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்த ஒரு நபர். அவருமே தற்போது அந்தர் பல்ட்டி அடித்து விட்டு புகழேந்தி அணியிலே இணைந்து கொண்டார். புகழேந்தியுமே பார்த்தீங்கன்னா தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியுமே புகழேந்தி ஓபிஎஸ்ஸின் பின்னால் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்தர் பல்ட்டி அடித்திருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம், என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றைய தினம் ஓபிஎஸ் அவர்கள் புகழேந்தி அவர்களுக்கு தொலைபேசியிலே அழைப்பு விடுத்து பேசியிருப்பதாக தகவலானது வெளியாகிறது. அந்த தொலைபேசி அழைப்பதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இனிமேல் வந்து நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணித்தால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும், அதிமுகவை தம் பக்கம் கொண்டு வர முடியும், எடப்பாடி பழனிசாமியை கீழே இறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓபிஎஸ் பேசியிருக்கிறார். அதற்கு நம்ம அனைவரும் ஒரு அணியாக இருக்க வேண்டும், தனித்தனி அணியாக இருந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். அதற்கு புகழேந்தர்கள், நீங்கள் இப்பொழுது நன்றாகத்தான் பேசுகிறீர்கள், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாஜகவின் பின்னால் போக ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுடைய குறிக்கோள்கள் என்ன, அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், அந்த பாதையிலிருந்து நீங்கள் எப்பொழுதோ தவறிவிட்டீர்கள், கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் தவறிவிட்டீர்கள், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன கோரிக்கைகளை ஒன்றை கூட நீங்கள் நிறைவேற்ற கிடையாது அப்படிங்கிற மாதிரி புகழேந்தர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 2-3 தொகுதிகளாவது வாங்க வேண்டும், நம்மளுடைய தொண்டர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புகழேந்தி பேசியிருக்கிறார். ஆனால் கடைசியாக கிடைத்தது ஒரு தொகுதி. அந்த ஒரு தொகுதியிலும் ஓபிஎஸ்ஐ போட்டி போட வேண்டாம், தேர்தலை புறக்கணித்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் புகழேந்தியும் மற்றவர்களும் சொல்லியிருக்காங்க. அதையுமே கேட்காமல் ஓபிஎஸ் போட்டியிட்டு தோல்வியை தழுவிவிட்டார். இப்படிப்பட்ட சூழலில் தான் அவர்கள் தனி அணியை உருவாக்கியிருக்காங்க. இதுலையுமே நமது ஓபிஎஸ் அவர்கள் தொலைபேசியிலே அழைப்பு விடுத்து பேசியுமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது, நாங்கள் புதிய அணியை உருவாக்கியதுதான் அப்படின்னு சொல்லி புகழேந்தி அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார். தற்போது ஓபிஎஸ் தரப்பு என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.